வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மீடியம் சைஸாக ஒரு தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே சின்னதாக ஒரு 4-5 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். பெரிய பல்லாக 2 பல் பூண்டு, காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அரை டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் போல் சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொடியாக ஆரம்பிக்குது. மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே மிக்ஸியை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா அரைக்கும் போது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துருக்கேன். நீங்கள் மசாலா அரைக்கும் போது அதோடு சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிட்டு இது கூடவே நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ கிரேவி நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம கிரேவியை தொட்டு சாப்பிட்றதுக்காக அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு இதுவும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 முட்டை வேக வச்சு துருவி வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் 2 முட்டை கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட வந்து 3 முட்டை தான் இருந்துச்சு, நான் அதில் சேர்த்துருக்கேன். இதில் முட்டைக்கு பதிலாக நீங்கள் பன்னீர் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க. 400 கிராம் அளவுக்கு கூட நீங்கள் பன்னீர் சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பு நல்லா சிம்மில் விட்டுருங்க. அப்படியே நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் விட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் அமர்த்திக்கோங்க. ஏன்னா இது ஆறுனதுக்கப்புறம் முட்டை இருக்கிறதுனால நல்லா கெட்டியாக வரும். ஸோ சப்பாத்திக்குனா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் அப்படியே பரட்டினாப்பில் கெட்டியாக வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், அமர்த்திக்கிட்டேன் கேஸு. இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். எப்பயும் போல் பண்ணாமல் கொஞ்சம் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.